கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அழுது துஆ கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் அழுது கேட்கக்கூடிய துஆ இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. எந்த அளவுக்கு என்றால் நரகம் இருக்குல்ல, நரக நெருப்பு, அந்த நரக நெருப்பு பத்தி நம்ம அதாவது விவரமா சொன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையான கடுமையான பரிசு. அந்த நரக நெருப்பும் கூட சகோதரர்களே, இந்த உலகம் இருக்குல்ல, அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கான்ல, 4/3 பகுதி தண்ணி தான் இருக்கு இல்லையா? 4/3 பகுதிகள் சமுத்திரம், 7 கடல்கள். எவ்வளவு பெருசு, எவ்வளவு விசாலமானது நீங்களே சிந்திச்சு பாருங்க. அந்த கடலுடைய அனைத்து எல்லாம் தண்ணி எடுத்து நரகத்தின் மீது கொட்டினாலும், 7 சமுத்திர 7 கடலுடைய தண்ணீரை எடுத்து நரகத்தின் மீது கொட்டினாலும் ஒரே ஒரு இன்ச்சு கூட அதுக்கு வெப்பம் புரியாது. அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. கடல்ல சின்னதா இருக்கா? உலகத்தில் இருக்கிற கடல்ல சாதாரண கடலா? எல்லா கடலுடைய நீரை எடுத்து அதை நரகத்தின் மீது கொட்டினாலும் ஒரே ஒரு இன்ச்சு கூட அதன் உஷ்ணம் குறையாது என்று சொன்னால் அந்த வெப்பம் எப்படி இருக்கும் பாருங்க. அன்பானவர்கள், அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட உஷ்ணத்தை, இப்படிப்பட்ட நரக நெருப்பை நீங்கள் அணைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்தி உன்னுடைய கண்ணில் வரக்கூடிய கண்ணீரை சிந்துங்க. ஒரே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்விற்காக அழுது இறையச்சத்தால் யார் அழுகின்றார்களோ ஒரே ஒரு கண்ணீர் சிந்துரையா ஒரு சொட்டு, அந்த சொட்டு இருக்கின்றது, அந்த நரக நெருப்பை அழிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம என்ன செய்துட்டோம்? ஒழு செய்ய போறோம், 2 ரக்காத் தொழு போறோம், அல்லாஹ் கையை உயர்த்த போறோம், அல்லாஹ் 5 பயந்து கேட்க போறோம், கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரும். இந்த தண்ணீருக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? அந்த கடல் நெருப்பை அடக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் அந்த கண்ணீருக்கு தந்திருக்கிறார். நம்ம செய்யறோமா சகோதரர்களே? இந்த விஷயத்தை நாம் கவனம் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் நரக நெருப்பு அடைக்கக்கூடிய சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு, அந்த கண்ணீருக்கு மட்டும்தான் உண்டு.